வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களின் பெயர்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக சுருக்கமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி இந்த திரை உலகிற்குள் வந்தார்கள் என்பதை பார்த்து விடலாம். கேப்டன் அவர்கள் மதுரையை சார்ந்தவர் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கேப்டன் அவர்கள் சிறு வயது முதலே நடிப்பின் மீது தீராத ஒரு காதல் கொண்டிருந்ததால் எப்படியாவது திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு கிளம்பி வருகின்றார். அப்பொழுது இயக்குநராக இருக்கக்கூடியவர் பி. மாதவன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற அன்றைய முன்னணி நட்சத்திரங்களை வைத்து இயக்கியவர். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து என் கேள்விக்கு என்ன பதில் என்ற ஒரு படத்தை அப்பொழுது ஆரம்பித்துக் கொண்டிருந்தார். அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தம்பியாக நடிப்பதற்கு ஒரு நடிகர் தேவைப்பட்டது. ஒருவருடைய பரிந்துரையின் பேரில் கேப்டன் அவர்கள் இயக்குனர் பி. மாதவன் அவர்களை சந்திக்க ரஜினிகாந்த் அவர்களின் தம்பியாக ஒப்பந்தம் செய்யப்படுகின்றார். கேப்டன் அவர்கள் முதலாக ஒப்பந்தம் செய்யப்படுவதற்கு 101 ரூபாய் அட்வான்ஸ் தயாரிப்பாளர்களிடமிருந்து கொடுக்கப்படுகின்றது. ஒப்பந்தம் ஆனவுடன் கேப்டன் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நாம் திரைப்படத்தில் நடிக்கப் போகின்றோம் என்று நடித்தார்கள். 3 நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. 4வது நாள் கேப்டன் அவர்களை நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். கேப்டன் அவர்களுக்கு காரணம் தெரியவில்லை. பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தயாரிப்பாளர் இயக்குனரான M.A. காஜா அவர்கள் இனிக்கும் இளமை என்று ஒரு படம் எடுக்க இருப்பதாகவும் அந்த படத்தில் ஒரு புதுமுக நடிகர் தேவை என்றும் தெரிய வருகின்றது. தயாரிப்பாளர் சேனாஸ் பிலிம்ஸினுடைய அதிபர் மன்சூர் அவர்களுக்கு அவர் உடனடியாக M.A. காஜா அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பையனை வைத்து நீங்கள் எடுத்தால் மதுரை ஏரியாவை நான் வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்ல அதன் மூலம் கேப்டன் அவர்களுக்கு திரைப்பயணத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அப்படி முதலாக 1979 இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் நடிக்கின்றார்கள். ஆனால் முதலில் வந்த திரைப்படம் என்னதோ அகல் விளக்குத்தான். அதனைத் தொடர்ந்து நீரோட்டம், சாமந்திப்பூ, தூரத்து இடிமுழக்கம், சட்டம் ஒரு இருட்டறை, சிவப்பு மல்லி, நெஞ்சில் துணிவிருந்தால், சாதிக்கொரு நீதி, நீதி பிழைத்தது, பார்வையின் மறுபக்கம், சிவந்த கண்கள், சட்டம் சிரிக்கிறது, பட்டணத்து ராஜாக்கள், ஓம் சக்தி, ஆட்டோ ராஜா, சாட்சி, டவுரி கல்யாணம், நான் சூட்டிய மலர், மதுரை சூரன், மெட்ராஸ் வாத்தியார், வெற்றி, வேங்கையின் மைந்தன், நாளை உனது நாள், 100வது நாள், குடும்பம், மாமன் மச்சான், குழந்தை இயேசு, சத்தியம் நீயே, தீர்ப்பு என் கையில், இது எங்க பூமி, வெள்ளை புறா ஒன்று, வைதேகி காத்திருந்தால், நல்ல நாள், ஜனவரி 1, சபாஸ், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, அமுதகானம், அலையோசை, சந்தோஷ கனவுகள், புதுயுகம், நவகிரக நாயகி, புதிய சகாப்தம், புதிய தீர்ப்பு, எங்கள் குரல், ஈட்டி, நீதியின் மறுபக்கம், அன்னை பூமி, ஏமாற்றாதே ஏமாறாதே, தண்டனை, நானே ராஜா நானே மந்திரி, ராமன் ஸ்ரீராமன், அம்மன் கோயில் கிழக்காலே, அன்னை என் தெய்வம், ஊமை விழிகள், எனக்கு நானே நீதிபதி, ஒரு இனிய உதயம், கரிமேடு கர்வாயன், நம்பினார் கெடுவதில்லை, தர்ம தேவதை, மனக்கணக்கு, தழுவாத கைகள், வசந்த ராகம், வீரபாண்டியன், கூலிக்காரன், சட்டம் ஒரு விளையாட்டு, சிறைப்பறவை, சொல்வதெல்லாம் உண்மை, நினைவே ஒரு சங்கீதம், பூமலை பொழியுது, உழவன் மகன், வீரன் வேலுத்தம்பி, வேலுண்டு வினையில்லை, உழைத்து வாழ வேண்டும், உள்ளத்தில் நல்ல உள்ளம், காலையும் நீயே மாலையும் நீயே, செந்தூரப் பூவே தம்பி தங்க கம்பி, தெற்கத்தி கள்ளன், தென்பாண்டி சீமையிலே நல்லவன், பூந்தோட்ட காவல்காரன், மக்கள் ஆணையிட்டால் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், தர்மம் வெல்லும், பொறுத்தது போதும், பொன்மனச் செல்வன், மீனாட்சி திருவிளையாடல், ராஜநடை, புலன் விசாரணை, புதுப்பாடகன், சந்தன காற்று, சிறையில் பூத்த சின்னமலர், எங்கிட்ட மோதாதே, சத்திரியன், இரவு சூரியன், கேப்டன் பிரபாகரன், மாநகர காவல், 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், சின்ன கவுண்டர், பரதன், தாய்மொழி, காவிய தலைவன், கோயில் காளை, ஏழை ஜாதி, சக்கரை தேவன், ராஜதுரை, எங்க முதலாளி, செந்தூரப்பாண்டி, சேதுபதி IPS, ஆனஸ்ராஜ், பதவி பிரமாணம், என் ஆசை மச்சான், பெரிய மருது, கருப்பு நிலா, திருமூர்த்தி, காந்தி பிறந்தமன், தாயகம், தமிழ்ச்செல்வன், அலெக்சாண்டர், தர்மச்சக்கரம், உளவுத்துறை, தர்மா, வீரம் விளைஞ்ச மண்ணு, கள்ளழகர், பெரியண்ணா, கண்ணுபட போகுதையா, வானத்தைப் போல வல்லரசு, சிம்மாசனம், வாஞ்சிநாதன், நரசிம்மா, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, தவசி, ராஜ்யம், தேவன், ரமணா, சொக்கத்தங்கம், தென்னவன், எங்கள் அண்ணா, கஜேந்திரா, நிறைஞ்ச மனசு, மாயாவி, சுதேசி, பேரரசு, தர்மபுரி, சவரி, அரசாங்கம், மரியாதை, எங்கள் ஆசான், விருதகிரி, சகாப்தம். கேப்டன் அவர்கள் கடைசியாக நடித்த படம்
தமிழன் என்று சொல். இந்த படம் வெளியில் வரவில்லை. கேப்டன் அவர்கள் ஆகச் சிறந்த நடிகர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆகச் சிறந்த மனிதர் என்பதும் நம் அனைவருக்கும் தெரியும். ஆகச் சிறந்த ஆளுமை. ஆனால் இயற்கை ஏனோ அவருக்கு இன்னும் சற்று அவகாசம் கொடுக்கவில்லை என்பது தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் இன்றும் கேப்டன் அவர்கள் எல்லோருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.